ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் இந்து சேனல். இன்றைக்கி வீட் ராகி பிஸ்கட் எப்படி வீட்லேயே சூப்பராக சிம்பிளாக பண்ணலாங்கிறது பார்க்கலாங்களா. அதுக்கு 100 கிராம்ஸ் வீட் ஃப்ளார் எடுத்துக்கோங்க, 50 கிராம்ஸ் ராகி ஃப்ளார், 30 கிராம்ஸ் மில்க் பவுடர், ப்ளஸ் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஒயிட் சுகர் வந்து நான் பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சளிச்சு எடுத்துக்கலாம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்கு நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 4 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் வந்து இதில் நான் கொக்கோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு சைட் பை சைட் நம்ம பிசையும் போது தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மில்க் பவுடரையே தண்ணியில் கலந்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்கட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்காமல் இருக்கும். சைட் பை சைட் நான் வந்து ஆல்மண்ட்ஸ் வந்து 25 கிராம்ஸை வந்து நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணி இடிகளில் நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் 1-2. அதையும் நான் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஒரு பட்டர் ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப் ஃபஸ்ட்டு வந்து அதில் நல்லா நீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து மைக்ரோவேவில் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 6 to 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 மினிட்ஸ் பேக் பண்ணி பார்த்துட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இன்னொரு 5 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்சிடலாங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் வெளியில் கடையிலேருந்து வந்து நம்ம எந்த கெமிக்கல்ஸும் வாங்கி கொடுக்க வேண்டாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you so much friends.